பராசக்தி எஃப்டிஎஃப்எஸ் பார்த்ததுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸ்பாயிலரே இல்லாம இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்றதை இந்த வீடியோல சொல்லிடுறேன். இந்தி திணிப்புக்கு எதிராக இங்க நடத்திய மாணவர்களுடைய போராட்டத்தை பத்தி தான் இந்த படம் பேசியிருக்குங்க. அப்படி மாணவர்கள் போராட்டம் நடத்துறப்போ அவங்களுக்கு பக்கபலமா இருக்கிற இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் பத்தியும் முக்கியமா அறிஞர் அண்ணால இருந்து கலைஞர் வரைக்கும் இந்த படத்துல பேசியிருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமான பாக்குறது இந்த படத்துடைய கதைக்களம் தான். ஏன்னா இந்தி எதிர்ப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு தீ ஆட்டோமேட்டிக்கா பத்திக்குது. இந்த படத்துடைய இன்னொரு பெரிய பலம் இந்த படத்துல இருக்கிற ஹீரோக்கள் 3 பேருடைய கேரக்டர். அதர்வாவை பாக்குறப்போ எப்பா இவர் தான் பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காருன்ற மாதிரி சில சீன்ஸ்ல தோணும். சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லவே வேண்டாம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிருக்காரு. முக்கியமா ஜெயம் ரவியோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் முக்கியமா கிளைமேக்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அண்ட் இந்த படத்தின் மேல சில பேர் தேவையில்லாம சில விமர்சனத்தை வச்சாங்க. தமிழ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தெலுங்குல போயிட்டு தெலுங்கு வாழ்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்கல்ல. அவங்களுக்கும் இந்த படத்துல சரியான ஒரு அடி இருக்கும். ஏன்னா இந்த இந்தி திணிப்பு போராட்டம் தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய ஸ்டேட்ல நடந்தது. அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்ததா இங்க ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் ரொம்ப தைரியமாவே இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கே நெகட்டிவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லவ் போர்ஷன் அதெல்லாம் பார்க்கும் போதோ எப்பா சீக்கிரமா லவ் பண்ணிடுங்க, கதைக்கு வாங்க அப்படி கொஞ்சம் பொறுமையை நம்மள சோதிக்கும். ஆனா எப்போ அறிஞர் அண்ணாவுடைய சீன் வருதோ அதுல இருந்து நமக்குள்ளேயே ஒரு தீ பரவுங்க. முக்கியமா இந்த படத்துல சென்சார்ல நிறைய விஷயங்கள் தூக்கிட்டாங்க, டைலாக்லாம் மியூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி படக்குழுவுல இருந்து நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. உண்மையாலே சென்சார்ல அந்த மியூட் பண்ண டைலாக் இன்னும் இம்பாக்டா இருந்ததுங்க. ஏன்னா இவங்க வச்ச டைலாக்க பேசியிருந்தா கூட இதுதான் டைலாக், இதை தான் சொல்றாங்கன்ற மாதிரி கை தட்டி இருப்பாங்க. இப்போ மியூட்ல இருக்கிறதுனால அங்க அவங்க பேசுறதை விடவும் இம்பாக்டான டைலாக் தியேட்டர்ல இருக்கவங்களாம் பேசி படத்தை உள்ள கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. அப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்னு சேர்ந்து மொழி போராட்டத்துக்காக எந்த அளவுக்கு ஒன்னா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இது தேவையான படமும் கூட. பிளைண்டா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கோஷம் எழுப்பாம இங்க அரசியல் சூழல் எப்படி இருக்கு, நம்ம யாரு பின்னாடி நிக்கணும், எதுக்கு கோஷம் எழுப்பணும், எதுக்கு போராடணும் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த படத்துல சொல்லி கொடுப்பாங்க. அப்படி முன்ன பண்ணதை ரீகாலும் பண்றாங்க. அதனால இத குடும்பமா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் பாருங்க. பராசக்தியை தியேட்டர்ல இந்த பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ so much.